சிந்து பைரவி சீரியல்னக்கான எபிசோடில் சிந்து வந்து நான் போகிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அழுதுட்டு. உடனே சிவா வந்து அகிலாண்டேஸ்வரி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சிந்து ஏதோ ஒரு விஷயத்தில் போய் சொன்னா பெரியம்மா, ஆனால் அவன் நிறைய நல்லது பண்ணியிருக்கா, அது எதுவுமே உங்களுக்கு தெரியலல்ல. சிந்து இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அவள் உனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லை, இன்னொரு அம்மா தான், அவளை கூட்டிகிட்டு வா, நீங்கள் சேர்ந்து வாழுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே வந்து தேடி பார்த்தா சிந்துவை வந்து காணும். அதுக்கப்புறம் ஆறுமுகம் பைரவியெல்லாம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே சிந்து வந்து கிடைக்கல. வீட்டுக்கு வந்து சிவா சொல்கிறாரு, சிந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அதனால சிந்துவோட தான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சிந்து வந்து அந்த வீட்டிலேயே ஒரு புதருக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாங்க. நீ இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தால் எங்களை ஏமாத்துனியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை போய் ஹக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பைரவியும் ஆறுமுகத்தை ஹக் பண்ணிட்டு நிற்பாங்க. அப்போ கரெக்டாக மகாவும் வந்துடுவாங்க. அக்கா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேக்கா, என்னை மன்னிச்சிருங்க, குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை எப்போவுமே மன்னிச்சிட்டேன், வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. சிந்து சிவா 2 பேருமே வாங்கத்த வாங்கம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதோட இந்த சீரியல் முடியுது.